எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஆண் தி அப்ப வந்து இந்த தோட்டத்துல இருக்கும்போது ஆதாமுக்கு வந்து உணவு வந்து கனி தான் கொடுக்கப்பட்டதுல்ல. சபிக்கப்பட்ட பிறகு தான் உனக்கு பயிர் வகைகளை சாப்பிட கொடுக்கிறேன் அப்படி ஆகாரமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்படிதானே பிரதர்? முதல் வந்து அவருக்கு உள்ள இருக்கிற கனிகள் ம். குடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமாக இவருக்கு ஜீவ விருட்சகத்தின் கனி இவருக்கு இருந்துச்சு. அதனால தான் இவர் ஜீவனோட வரார். இப்ப அடுத்து வந்து இவர் தோட்டத்த விட்டு பாவம் செஞ்சு வெளிய வந்துர்றார். ம், ம். வெளிய வந்த உடனே இவர் வேர்வையினால சிந்தி எதெல்லாத்தையோ விளைக்கிறாரோ, ம், ம். கனிகள், செடிகள் அது எல்லாத்தையும் அவர் சாப்பிடலாம். நோவாவோட நாட்கள் முடிஞ்சு ஜலப்பிரளயம் வந்த பின்பு சுத்தமான மிருகங்கள சாப்பிடலாம் அப்படின்னு மாத்தி குடுக்குறார். அப்படியே ம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போயிட்டோம்னா, அங்க ம். இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. காலம் வரும். ம், ம், ம். எப்படி சொல்லலாம்? ஏசாயால இதுக்கு வசனத்த சொல்வார். இந்த பரிசுத்த பர்வதம் எங்கும் கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ம். ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவு பூமி எங்கும் நிரம்பியிருக்கும். அந்த ம். காலப்பகுதியில யாருமே இன்னொருத்தவங்களுக்கு கேடு செய்ய மாட்டார்கள், தீங்கு செய்ய மாட்டார்கள். ம். அப்ப இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட ம். மாட்டாங்க. அதனால தான் ஓநாய் கூட இருக்கும். ம். ஆட்டுக்குட்டி, சிங்கம், அப்புறமா ம். பாம்ப பத்தி கூட பேசுவார். அது புழுதியை சாப்பிடும்லாம் சொல்லுவார். திருப்பி பாம்ப கையில பிடிக்கும் அப்படி அங்க சொல்லிருக்கோம். சொல்லுவார். தேங்க் யூ பிரதர். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரதர் நீங்க சொல்றது. நான் இத எப்பாவது அவருக்கே சொல்லணும் நன்றி சிஸ்டர். நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க விளக்கங்கள் நல்லா இருக்கு பிரதர். அவருக்கே ஸ்தோத்திரம் தேங்க் யூ. சிஸ்டர். காட் பிளெஸ் யூ பிரதர். தேங்க் யூ. தேங்க் யூ சிஸ்டர்.